வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாரதி இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அம்மா சொன்ன மாதிரியும் அந்த ஐயர் சொன்ன மாதிரியும் நினைச்சு பார்க்குறப்ப ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கழுத்துக்கு ஒரு மாலை போச்சுன்னா ஏதோ கணக்கு இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை எனக்காக பிறந்தவ கண்ணம்மாவா தான் இருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் எதேச்சியா நடந்தது பாரதி அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே நினைச்சுக்கிறாரு. இதே நினைப்பாவே இருக்குதே, நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குறாரு. பார்த்தா பாரதியோட கனவுல பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி வருது. பாரதி திடீர்னு எழுந்து உட்காந்துடுறாரு. கனவா இது? அந்த கண்ணம்மா எதுக்காக என் கனவுல வரா? மணி வேற 6 ஆகுது, காலை கனவு நிறைவேறுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்ததா கண்ணம்மாவோட ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. மது கண்ணம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. என்ன கண்ணம்மா, இன்னைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டையா? நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க மது. அதெல்லாம் ஒன்னும் இல்லை மது, நான் எப்போதும் போலதான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற, என்னை சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு மது கேட்குறாங்க. இந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கொடுக்குறாங்க. உப்புமாவா அப்படின்னு கேட்குறாங்க மது. உப்புமாவை சமைக்கிற விதத்துல சமைச்சா அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. மது இப்போ அந்த உப்புமாவை வாங்கி சாப்பிடுறாங்க. உண்மையிலேயே என்னோட லைஃப்ல இவ்வளவு டேஸ்டியான உப்புமாவை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உப்புமாவுக்காக யாரும் என்னை இப்படி பாராட்டினதும் கிடையாது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி இப்போ ஜன்னல் வழியா கண்ணம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. மது என்ன இவன் கண்ணம்மாவை இப்படி பாக்குறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லவா பாரதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீயே சொல்லு பாரதி, இன்னைக்கு கண்ணம்மா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க மது. பாரதியும் கண்ணம்மாவை பாக்குறாரு. பார்த்துட்டு உண்மையிலே அழகாதான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஓட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. மது இப்போ பாரதிட்ட கண்ணம்மா செஞ்சு கொடுத்த உப்புமாவை கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாரதி. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத இப்போ வெண்பா நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. உப்புமாவே கண்ணம்மா இவ்வளோ டேஸ்டா பண்ணனா அப்படின்னா இன்னும் வத்த குழம்பு, கார குழம்பு, பிரியாணிலாம் எவ்வளோ டேஸ்டா சமைப்பான். இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றாங்க மது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு இப்போ பாரதி அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. வெண்பா இப்போ மனசுல நினைக்கிறாங்க, பாரதியே பேசாம போனா கூட இவங்கெல்லாம் வேணும்னே கூப்பிட்டு வச்சுல பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா சமையல் நல்லா பண்றா, கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஏத்தியில விடுறா இந்த மது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்ற விதமா சொல்லியாச்சு, கண்டிப்பா சண்முகமும் கூப்பிட்டு பேசி இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கண்ணம்மா எதுக்காக பாரதி கூட இவ்வளவு க்ளோஸா பழகுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவனை கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல கண்ணம்மாவோட அப்பா வெண்பாவை கிராஸ் பண்ணி போறாரு. வெண்பா அவங்க ஃப்ரெண்ட்ட போன்ல பேசுற மாதிரி வேணும்னே பேசுறாங்க. தன்னோட பொண்ணுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அவர் உழைக்கணும், உழைச்சு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னால முடியல அப்படின்றதுக்காக தன்னோட பொண்ணுகிட்ட சொல்லி வசதியான மாப்பிள்ளைகிட்ட பழகவா விடுவாங்க அப்படின்னு பேசுறாங்க வெண்பா. உழைச்சு சம்பாதிக்க முடியலன்னா இந்த காரியம் பண்றதுக்கு தெருவில் நின்று பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. மானம் மரியாதை எதுவும் முக்கியம் கிடையாது போல, அவங்களுக்குலாம் பணம் தான் முக்கியம் போல அப்படின்னு பேசுறாங்க. சண்முகம் இப்போ வெண்பா பேசுறதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்ததான் வெண்பா போன் பேசி முடிஞ்சதும், என்ன சண்முகம் ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்ததான் இப்போ கண்ணம்மாவோட அப்பா கண்ணம்மாவை கூப்பிட்டு பேசுறாரு. பாரதி உன்னோட ஃப்ரெண்டு தாம்மா, இருந்தாலும் அவர் நம்மளோட முதலாளியோட பையன்றதை மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்ச அளவு நீ பாரதி கூட பேசாம அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, யாரு உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது உண்மையான புரிதல் இருக்கிற நட்பு தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்கிட்ட அன்பா பேச வரவங்ககிட்ட என்னால முகத்தை திருப்பிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன்ப்பா, உங்களோட கௌரவம் கெட்டு போற மாதிரி தப்பான காரியம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நம்பலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு கண்ணம்மாவோட அப்பா. கண்டிப்பா நம்புங்கப்பா, நான் இதை உங்களுக்கு ஒரு சத்தியமாவே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.